விழிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். இன்றைய நாள் 17ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளாக இன்று பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை கைது தடுக்க நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார் கோடபாய ராஜபக்ச அவர்கள். கடந்த நாட்களில் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது கொழும்பிலே பரபரப்பான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. கொழும்பிலே மிக பிரபலியமானவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்று. இதற்கு முன்னரான செய்தியாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதும் ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்த நிலையிலே மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்திலே தற்பொழுதைய செய்தி ஒரு வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மேத்ஜு குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் பர்ண சுந்தர அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ரேட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமையும் ஒரு விடயமாக குறிப்பிடப்படுகின்றது. உண்மையிலே இந்த விடயம்தான் தற்பொழுது தென்னிலங்கையிலே மட்டுமல்ல ஊடகங்கள் எல்லாம் பாரிய பேசு பொருளாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. முக்கியமாக சானி அபேசகர் அவர்கள் வந்த பொழுது அனைவருக்குமே ஒரு கிடுக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. எப்படி என்றால் சானி அபேசகர் கட்டாயம் இதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பார் என்ற விடயம் எல்லோர் மனதிலுமே பொதிந்திருந்த ஒரு விடயம்தான். அதாவது எல்லோர் மனதிலும் என்பதற்கு அப்பால் இந்த சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுடைய மனங்களிலே ஒரு பாரிய பயத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது சானி அபேசகர் அவர்கள் 2009 நவம்பரில் கோடபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே தேசிய காவல்துறை ஆணைக்குழு, அதாவது நேஷனல் போலீஸ் கமிஷன் அவரை பதவியிலிருந்து நீக்கி தென் மாகாண பிரதி போலீஸ் அதிபர் DIGக்கான தனிப்பட்ட உதவியாளராக பதவி இறக்கம் செய்தது. CID தலைவராக இருந்த முழு குழுவையும் கோடபாய ராஜபக்ச அந்த நேரத்திலே மாற்றி இருந்ததாக தகவல் இருக்கின்றது. அதாவது 2019 நவம்பர் 21 அன்று CID பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கி காலி DIGயின் தனிப்பட்ட உதவியாளராக மாற்றப்பட்டார். இது 2019 நவம்பரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அரசாங்கம் மாறியவுடனேயே தான் இந்த விடயம் நடந்தது. 2020 ஜனவரியில் ரஞ்சன் ராமநாயக்கவுடன் பேசி, அதாவது தொலைபேசி உரையாடல் கசிந்ததை அடுத்து போலீஸ் சேவைக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவால் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். சுருக்கமாக 2019 நவம்பர் 21 அன்று கோடபாய ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவால் CID பணிப்பாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். பின்னர் 2024 செப்டம்பரில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியான பிறகு மீண்டும் குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளராக சானி அபேசகர் நியமிக்கப்பட்டார். இந்த விடயங்கள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் தான். கோடபாய ராஜபக்ச அவர்களின் ஆட்சியிலே அவர் பதவியிறக்கம் செய்யப்பட்டு பின்னர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் புதிதாக பதவியேற்ற பொழுது மீளவும் சானி அபேசகர் அவர்கள் கொண்டு வரப்பட்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
சானி அபியசேகர அவர்கள் வந்த பொழுது செய்தி மிக பரவலாக ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி என்றால் சானி அபியசேகர அவர்கள் வந்திருக்கின்றார், மீளவும் விசாரணைகள் மிக பெருமளவில் முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் அந்த நேரத்திலே கசிந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. யோசித ராஜபக்ச நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கிறார். அதாவது கோடபாய ராஜபக்ச அவர்களின் பிராமகனான யோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மகன் அவர்கள். யோசித ராஜபக்ச நேற்றைய தினம் 16ஆம் நாள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித ராஜபக்சவினால் மறு ஆய்வு மனு ஒன்றை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்ததாக, அதாவது நேற்று 16ஆம் நாள் ஜூன் மாதம் 16ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு வருகை தந்ததாக சொல்லப்படுகிறது. அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்ட போது யோசித ராஜபக்சவுக்காக முன்னிலையான சட்டத்தரணி ஹவில் பாரிஸ் இந்த வழக்கில் தனது கட்சிக்காரருடன் டெய்சி பாரஸ்ட் என்ற பெண்ணும் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தாலும் பின்னர் டெய்சி பாரஸ்டை விடுவித்துள்ளதாகவும், எனவே தனது கட்சிக்காரருக்கு எதிராக மட்டும் சதி செய்தல் என்ற குற்றச்சாட்டை நிலைநிறுத்துவது சட்டத்திற்கு எதிரானது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் சட்டமா அதிபருக்காக முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து பிரதிவாதிகளில் ஒருவருக்கு எதிராக கூட சதி செய்தல் என்ற குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியும் என்று வலியுறுத்தினார். அதன்படி இந்த விடயம் குறித்து நேற்று முழுமையான விசாரணை நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மேலும் ஒரு செய்தியாக செம்மணியில் நேற்று மீட்கப்பட்ட சிறுவர்களின் எண்புக்கூடுகள் என்ற செய்தியை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது செம்மணி புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 26ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அதாவது 16ஆம் நாள் ஜூன் மாதம் நடைபெற்றது. நேற்றைய அகழ்வு பணியின் போது 2 சிறுவர்கள் உட்பட 6 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை 2 நாணயங்களை ஒட்டியவாறு எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து சான்று பொருளாக மீட்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 366 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றிலே 357 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி இருக்கின்றது. அதே வேளை செம்மணிக்கு நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழு ஒன்றும் வருகின்றது. செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழு ஒன்று செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்ய இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. குறித்த குழுவினர் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் செய்ய நீதிமன்ற அனுமதி கோரி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதன்கிழமை வழக்கு அழைக்கப்பட்டு நீதி அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் அறிவிக்கும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருப்பதாகவும், அதேவேளை குறித்த அமைச்சர் குழுவுடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிகள் குழுவும் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுவதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. இது அமைச்சர் உடன் ஒரு குழு நேரடியாக செம்மணி பகுதிக்கு அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கும் செம்மணி பகுதிக்கு வருவதான அந்த செய்தி, அதற்கான அனுமதி அதாவது நீதிமன்றத்திலே கோரப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியாக நிச்சயமாக இந்த செம்மணி பகுதியிலே நடைபெற்ற இந்த விடயங்களுக்கு சிறந்த ஒரு நீதி விசாரணை தேவை. அந்த மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும்.
மேலும் ஒரு செய்தியையும் இணைத்துக் கொள்கின்றேன். முடிவுக்கு வந்துவிட்டது NPP அரசின் ஆயுள். புதியன ஐக்கிய முன்னணி இவ்வாறு சாடியிருக்கின்றது. எல்லோரும் எழுந்த பாட்டுக்கே கதைக்க துவங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதகமாக விடயங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் இவ்வாறு பல விடயங்களை ஒவ்வொரு தரம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலேக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பழி வாங்கும் விசாரணைகள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் குறித்து பொதுஜன ஐக்கிய முன்னணி கடுமையான விமர்சனங்களை தான் முன்வைத்திருக்கின்றார்கள். அத்துடன் நாட்டை நாளுக்கு நாள் படுகொலிக்குள் தள்ளிவரும் தற்போதைய திசை காட்டிய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அக்கூட்டமைப்பு சாடியிருக்கிறதாம். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று, அதாவது 16ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் இந்த பொதுஜன ஐக்கிய முன்னணியின் முக்கியஸ்தர்களான ஜனக ரணவக மற்றும் சுகேஸ்வர பண்டார ஆகியோர் மேற்கண்டவாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்களாம். அங்கு அவர்கள் மேலும் கருத்து சொல்கையில், முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலேயின் பெயரை கேட்டாலே தற்போதைய அரசாங்கம் அச்சத்தில் நடுங்க தொடங்கி இருக்கிறதாம். நாட்டிற்காக தனது உயிரை பணியம் வைத்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒரு உயர்மட்ட புலனாய்வு அதிகாரியை எவ்வித மனித நேயமும் இன்றி பழிவாங்கும் நோக்குடன் CIDயினர் விசாரித்து வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் தவறு செய்யாதவர்களை அப்படி விசாரிப்பார்களா எனக்கு தெரியவில்லை. சுரேஷ் சாலையை கட்டாயப்படுத்தி தரையில் அமர வைத்து சேமேந்து தரையிலேயே அவருக்கு உணவு வழங்கும் அளவுக்கு மோசமான சித்திரவதைகள் உள்ளே அரங்கேறி வருகிறது. இது சட்டம் தன் கடமையை செய்யும் உத்தியோகபூர்வமான முறைமை அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் என்ற பெயரில் சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தற்போது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு கொடூரமான போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றார். அவரை பற்றிய உண்மைகள் வெளியில் கசிவதை தடுத்து அந்த பேச்சுக்களை முற்றாக மூடி மறைப்பதை தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. குறிப்பாக சர்ச்சைக்குரிய பின்னணியை கொண்ட சானி அபியசேகர போன்ற ஒரு அதிகாரியிடம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பிரிவு தரவுகள் அடங்கிய முக்கிய கடவு சொற்களை எக்காரணம் கொண்டும் அரசாங்கம் ஒப்படைக்கக்கூடாது. சுரேஷ் சாலே விவகாரத்தில் நாங்கள் பேசும்போது நாங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. உண்மையில் நீதிமன்றத்தை அப்பட்டமாக அவமதித்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான். ஏனெனில் தற்போதைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ள ரவி செனவரத்னவுக்கு எதிராக கல்கிசை நீதிமன்றத்தில் சட்டபூர்வ வழக்கு நிலுவையில் உள்ளது. சானி அபியசேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகிய இருவருமே உண்மையாக நீதிமன்றத்தை அவமதித்தவர்கள் ஆவார்கள். மறுபுறம் தற்போதைய அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மின்சார கட்டணம், டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட உள்ளதாக எக்ஸ்பிரஸ் பேர்ட் கப்பல் அனர்த்தத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்ட கடற்கரையோர வீடுகளுக்கு அரசாங்கம் இதுவரை உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்காதது ஏமாற்றியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து ஸ்ரீ லியன கமேனி பிதாவுக்கு இருக்கும் வேதனையை விட தேசப்பட்டுள்ள எங்களுக்கு அதிக வேதனை இருக்கின்றது. இந்த தாக்குதல் குறித்த முன்கூட்டிய புலனாய்வு தகவல்கள் அனைத்தும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு தாக்குதலுக்கு முன்னரே கிடைத்திருக்கின்றதாகவும் அவர் நினைத்திருந்தால் இந்த கொடூர தாக்குதலை மிக எளிதாக தடுத்திருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று அந்த செய்தி இருக்கிறது. அதாவது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் பாதுகாப்பு பிரிவின் அமைச்சராக இருந்தார் இந்த தாக்குதலை தடுப்பதற்காக. உண்மையில் சில வேளைகளிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் ஒரு பொருத்தமற்ற விடயங்களாக இருக்கின்றது இல்லையா? தாக்குதல் நடைபெறப் போவது என்று தெரிந்துவிட்டால் பாதுகாப்பு பிரிவினர், அதாவது பாதுகாப்பு அமைச்சினூடாகத்தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்து இந்த பொதுமக்கள் மீது செய்யப்படும் தாக்குதல்களை நிறுத்த முடியும்.
அவர்களுக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் தெரிந்திருந்ததாகவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் ஆண்டகை அவர்கள் அந்த தாக்குதல் அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்ற இந்த விடயம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் உண்மையில் இருக்கின்றது. ஆண்டகை ஐயா அவர்கள் இந்த தாக்குதலை நிறுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர் அதை செய்திருக்கலாம். ஆனால் இவர்களின் கதை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அவரே அதை செய்திருக்கலாம் என்ற மாதிரி சொல்கின்றார்கள். அது உண்மையில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் அந்த செய்தி இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி, எங்கள் உள்ளூர் செய்தியை பார்த்தால், பிரதேச சபையின் ஊழியர்களை வீட்டுக்கு வர்ணம் பூச வைத்த உத்தியோகத்தர் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கு நடந்திருக்கிறது என்றால் மானிப்பாய் பிரதேச சபையின் பகுதியிலே தான் இது நடைபெற்றிருக்கிறது. பிரதேச சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இருவரை அவர்களுக்கு மேலுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் தனது வீட்டுக்கு வர்ணம் பூச அழைத்து சென்றதாக மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் அச்சுதபாயன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஜூன் மாதம் 16ஆம் நாள் நேற்றைய தினம் அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையிலேயே கடமை நேரத்திலே 2 ஊழியர்களை வற்புறுத்தி அழைத்து சென்று கச்சேரிக்கு அண்மித்த பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அந்த உத்தியோகத்தர் இவ்வாறு மரணம் பூசுவித்துள்ளார். இது குறித்து நான் அந்த ஊழியர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்கள் அதனை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தாங்கள் இவ்வாறு பல தடவைகள் வற்புறுத்தலின் பேரில் அவரது வீட்டுக்கு தனிப்பட்ட வேலைகள் செய்ததாகவும் இதற்கு தமக்கு விருப்பம் இல்லை என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக சொல்லியுள்ளார். அத்துடன் தாங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறியுள்ளனர். அந்த ஊழியர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தமக்கு மேல் நிலையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களது கருத்துக்களை புறக்கணிக்க முடியாமல் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளமையும் அம்பலமாகி இருப்பதாகவும் எனவே இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து மானிப்பாய் பிரதேச சபையின் மீது இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது என்றும் ஊழலை ஒழிப்பதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதனை வேடிக்கை பார்க்கிறதா, எனவே அவர்கள் கூறியது உண்மை என்றால் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி இருக்கின்றது. எனவே அவர்கள் கூறியது உண்மை என்றால் இது குறித்து இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி இருக்கிறது. உண்மையில் இந்த விடயங்கள் நடைபெறுகிறது என்றால் அவர்களுக்கு வெளியிலே தெரிய வருகின்ற பொழுதுதான் அவர்களும் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். நல்லது அன்பு சொந்தங்களே, இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் என்றும் சக்திவேல். இடிமுழக்கத்திற்கு தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.